ஒரு மனிதன் மரண தருவாயில் கிடக்கும் பொழுது அவனுடைய அந்தகாரம்னு பேரு. அந்தகாரம் சூழ்ந்தது. அந்தகாரம் என்பது இருட்டு. அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப கண்ணுல ஒளி இருக்கு, வயசாக கண்ணு ஒளி பொழுது கண்ணாடி போட்டுக்கிறோம், பிறகு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா சாகும் போது இருள் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறையும், அப்படியே இருட்டு வந்துட்டு. எங்க செத்து பார்த்தீங்களா? ஆம், செத்து பார்த்தோம். இது யாரும் அறியப்படாத ஒன்று. ஆம், யாம் செத்து பார்த்தோம். இது அறியப்படாத, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணிலே இருள் சூழும். கண்ணில் என்ன எப்படின்னா இந்த உலகம் புற உலகம் பார்வை என்ன ஆகும், அப்படியே வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில யாருமே இருக்கிறது தெரியாது. வெளிச்சம் குறையும் போது இருக்கிறது பக்கத்துல நிற்கிறது எதுவுமே தெரியாது, இருண்டு போகும். ரொம்ப அருகிய வெளிச்சம், லேசான வெளிச்சம் வரும், கண்ணு வரும். அதுக்கு பிறகு ஒரு பார்வை உண்டு, ஒரு காட்சி உண்டு. இருண்ட பொழுது ஒரு காட்சி உண்டு. அப்ப கண்கள் செருகிவிடும், மேலே சென்று செருகிவிடும். அதாவது மேல்முடி வந்துட்டு கண்ணு மேல் நோக்கி பார்க்குது. அதாவது ஞானியினுடைய கண்களும் மேல் நோக்கி நிற்கும், சாகரனுடைய கண்களும் மேல் நோக்கி நிற்கும். அதாவது கண் விழியானது மேலே கொண்டு செருகிவிடும். அப்படிப்பட்ட நிலையில இருப்பார்கள். இதெல்லாம் கவனிப்பதில்லை. இதை யாரும் உணர்ந்து அறியறதும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு, நம்ம வேற துக்கம் கொண்டாடுறதே சரியா போயிடுது, வேற என்ன ஆகிற கதையை நம்ம பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி நிலையில இருக்கிறதுனால அந்த மாதிரி அப்ப தெரியும். அதுக்கு அப்ப ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சி மட்டும் அவர்களுடைய கண்ணிலே தெரியும், உணர்விலே தெரியும். வேற எல்லாம் மங்கிலும் இந்த உலகம். அது என்ன காட்சி என்று கேட்டா, அவன் வாழ்நாள் முற்றும் எத்தனையோ சுகதுக்கங்களை அனுபவித்தது மனம். அது அந்த ஜீவன் வாழ்நாள் முற்றும் ஒரு 70 வருஷம் வரைக்கும் அனுபவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவி அனுபவிச்சது. இந்த பிறவியில ஒரு 70 வருஷம் அனுபவிச்சு அதிகமான வாசனை, அதாவது அதிகமான ஒரு இச்சை எதுல தங்கி இருந்ததோ அது மட்டும் நீங்க கண்ணுல நிற்கும். இப்ப உள்ள நேரம் வச்சிருந்தான்னு வச்சுங்க, அதுதான் கடைசி எக்ஸ்ட்ரா உள்ளதான் கண்ணில் நீங்க உள்ளே கொண்டு போறீங்க. பொருள் மீது வச்சுட்டான்னு வச்சுங்க, பொருள் தான் நிற்கும். பூமி, காணி, பொருள் நிற்கும். அப்ப அந்த இச்சை இருக்கிறதுனால வாய் குழறி போய்விடும், நாக்கு எழாது, கருவி கரணங்கள் எல்லாம் ஓய்ந்து சோர்ந்து விழுந்து விடும், கண் இருண்டு போய்விடும், விழிகள் மேல் பிதுங்கி உள்ளெழுந்தி போய்விடும், யாரும் முன் பின் என்பது எதுவும் தெரியாது, உலகத்தினுடைய இயக்கம் புறா அற்று சூனியமாகிவிடும். அத்தருவத்திலே ஜீவன் தொண்டைக்கும் அந்த இதுல இருந்து கொண்டு வெளியாவதற்கு உண்டான எத்தனத்தோடு போராடி கொண்டிருக்கும் தன்மையை மரண தருவாயில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் காணலாம். இது பொதுவான விதி. இந்த நேரத்துல சித்ரா குப்தன் வந்துட்டான் பாரு. சித்ரா குப்தன் வந்துட்டான். ஏன்னா சாவ போற கட்டமா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கதை. அவனுக்கு பேர் சித்ராபுத்தன். சித்ராபுத்திரன் அவன் ஏட்டெடுத்து பார்க்கிறான், ஏமா வந்துட்டான். சித்ராபுத்திரன் கிடையாது, சித்திரகுப்தம் என்று பெயர். சித்திரம் என்றால் படம், குப்தம் என்றால் ரகசியம். ரகசிய படம் அவனுக்கு மட்டும் ஓடும். வடமொழி வார்த்தை. சித்திரம் என்றால் படம், குப்தம் என்றால் ரகசியம் என்று வடமொழியில் பொருள். சித்திரகுப்தம் என்று பேர். அந்த சித்திரகுப்த காட்சியானது ஓடும். அதை தான் சித்ராபுத்திரன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப தனக்கு மட்டும் ஓடும். அப்ப அவனுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் நிற்கும். இதுக்கு ஒரு சான்று சொல்றாரு. இது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் என்ற பழைய நூலிலே ஒரு சான்றாக காட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு அதையும் விளைக்கணும். ஏன்னா எடுத்து பார்க்க போலாம், அவன் சொல்றது பொய்யாது. அப்படி சொல்லும்போது ஜடபரதன் என்ற ஒரு முனிவர், அவர் ஒரு மான் வளர்த்தார். அவர் முற்றுங்க முனிவர், கடைசியா ஒரு மான் வளர்த்தார். இத்தனைப்பட்ட துறவிக்கே இப்படியா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்ப மனிதனுக்கு எப்படியோ, சாதாரண ஜீவனுக்கு எப்படியோ, எவ்வளவு அகலமான பிறப்பு இந்த பிறப்பு, துன்பத்திற்கே இடமானது இந்த பிறப்பு, இன்பம் யாண்டும் இல்லை என்று கூறுவதற்கே உண்டான பிறப்பு. இப்படிப்பட்ட பிறப்பை மேன்மைப்படுத்துவதற்காகவும் மகத்தான உயர்ந்த நிலைகளை வைத்து பார்ப்பதற்காகவும் பெருமான் ஒருவரே அற்புத காட்சியை திருவருள் புரிந்தார் அல்லவா.
அதை உணர்ந்தோமானா இல்லவே இல்லை. ஆகவே ஜடபரதத்திய கதையை இந்த அவலத்தின் நிலைக்கு எடுத்துக்காட்டாக உரைக்கின்றேன். அப்போது அந்த அவர் சாவர கட்டம் வந்துட்டு மான் தான் வந்து நின்று அந்த சித்திரகுப்தத்தில் அவர் சாகும்போது இந்த மானை விட்டுட்டு போறாங்க. இந்த மானுக்கு யார் இருக்காரு? ஐயோ, இந்த மானை விட்டு போகிறோமே, இந்த மானை கவனிப்பார் யார்? அப்படி இந்த உயிர் இச்சையிலே போய் மனத்திலே உரை வரும் பகுதி என்று சொன்ன அந்த உரையிலே போய் அழுந்தி உரையும், அதாவது மனமும் மனத்தினுடைய externally extract final externally extract அப்படி இருக்கக்கூடிய இந்த மனமும் இச்சையில இந்த உயிரும் ஒன்று சேரும் பட்சத்தில் அந்த இச்சையில போய் இந்த உயிர் ஒன்று சேரும் போது எந்த இச்சை குறித்து அந்த உயிர் நின்றதோ அந்த இச்சையின் வடிவமாகவே பிறகு இருப்பார் என்பது நம்முடைய தாத்பரியம். பிறகு ஜடபரதன் என்பவன் மானாகவே பிறந்தான். எப்படி போயிருக்கு பாருங்க ஜீவன். இப்ப தெரியுதா? எதுவும் தெரிய போறதில்லை. ஆகவே அந்த வாசனை கெடுத்த பிறவி உண்டு, வாசனை கெடுத்த பிறவி உண்டு என்பது நிச்சயம். இவ்வளவு உயர்ந்த பிறவி கொடுத்தும் ஒரு கணத்தில் கீழே தள்ளி, குழியிலே தள்ளி, ஒரு கணத்தில் இழிந்த நிலையிலே தள்ளி பார்ப்பதற்கு ஏதுவான மாயா கூறுகளை இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையிலேயே இறைவன் படைத்திருக்கும் வியப்பை நினைக்கும் தோறும் மனிதன் தன்னை எந்த விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பேரறிவாக நமக்கெல்லாம் கருணையினால் பெறுவான் ஒருவர் அல்லவா கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அதையே கருத்தில் கொள்ளாது பிறப்பின் இன்பத்தை நுகர்ச்சியிலேயே நுகர்ந்து சுகப்படுவோராய் நாம் இருக்கும் பட்சத்தில் உன்னதமான உண்மை நிலையை அறிவதற்கு ஏதையா இடம் அதை கருத்தில் கொண்டு பார்க்கும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த பிறப்பு துன்பத்திற்கு இடமானது, பிறப்பு வேண்டாம் என்பதை எல்லோரும் பெற்ற நிலை, எல்லோரும் கேட்ட நிலை அல்ல. மாறாக இறப்பு வேண்டாம், பிறப்பு வேண்டாம், பிறப்பும் இறப்பும் அற்ற நிலையே பெரும்பேறு என்று பெருமான் ஒருவர் நமக்கு குறிப்பு தந்தார். பிறவா நிலை என்றால் கொஞ்ச காலம் போய் நம்ம இருந்து சுகத்தை அனுபவித்து விட்டு பிறகு திரும்பவும் பிறப்பு. இப்படிப்பட்ட பெரியோர்கள் அந்த பதத்திலே இருந்து பல ஆண்டு காலம் இந்த சுகத்தை அனுபவித்து விட்டு பிறகு மீண்டும் பிறகு எடுத்தார்கள். அது வேண்டாம் எனக்கு. உண்மையிலேயே பிறவி வேண்டாம், இறப்பு வேண்டாம். பிறந்த பிறப்பே இறுதியான பிறப்பு. பிறந்த தேகமே, பிறந்த பிறப்பே இறுதியான பிறப்பு, முடிவான பிறப்பு. இந்த பிறப்பில் கொடுக்கப்பட்ட தேகமே இறுதியான தேகம், இதுவே முடிவான தேகம். இதற்கு மேற்கொண்டு இனி ஒரு தேகம் எடுக்க மாட்டேன் என்பது பெருமானுடைய. இத்தேகமே நித்திய தேகம். இப்போதே நான் இதை நித்திய தேகம் ஆக்கி கொண்டதினால் இனி ஒரு தேகம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்தியமாக்கி கொண்டது, நிரந்தரமாக ஒரு வீடு கட்டி கொண்டதனால் இனி நான் வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இது வாடகை வீட்டில் இருக்கிறது. அதற்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், சொந்த வீடு கட்டிக்கொள்ள இருக்கு. சொந்த வீடு உனக்கு மட்டும் கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிற நீ இந்த ஜீவன் குடியிருக்கக்கூடிய இந்த தேகத்திற்கு உன்னை சூழ்ந்திருக்கிற மனித குலத்துக்கு நீ ஆற்ற வேண்டிய புறப்பங்காக ஒரு வீடு கட்டிக்கொள்ள மறுக்கிறாயே. அதை இறைவன் மிக எளிமையிலே தரக்கா